Hey guys, welcome back to the drop down. So நம்ம வந்துட்டு இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டுட்டோரியல் தான் நான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ சின்ன ஒரு வீடியோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனிமேஷன் எப்படி பண்ணுறது. ஸோ நம்ம கேரக்டர் நம்ம எடுத்துகிட்டு வந்து போடாமல் ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு டிஃபால்ட் அனிமேஷன் இல்லாமல் ஸோ அவங்களே கொடுத்துருப்பாங்கள்ல ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் யூனிட்டிக்குள்ளே நம்ம எப்படி அனிமேஷன் பண்ணுறது. ஸோ அதுதான் நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் உங்கள் யூனிட்டியில் இருக்கிற எது வேணால் வச்சு நீங்கள் அனிமேட் பண்ணலாம். ஸோ அதுதான் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ சின்னதாக நான் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஒரு பேசிக்காக இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். சரி, ஓகே. இது 2D நான் ஒரு சீன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 2Dயாக நீங்கள் வச்சுக்கலாம், ஆர் 3D எது வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி மெத்தட் தான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம 3D ஆப்ஜெக்ட்டில் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2D ஆப்ஜெக்ட்டில் கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ரைட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்ப்ரைட்னு சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ஸோ நீங்கள் தான் அதுக்கு எல்லாமே கலர்லேருந்து எல்லாமே கொடுக்கணும். ஸோ ஸ்ப்ரைட் நீங்கள் எதாவது ஆட் பண்ணணும்னா இமேஜ் நம்ம எதாவது ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறது இந்த ஸ்ப்ரைட்டில் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே 3D ஆப்ஜெக்ட்டில் போய்ட்டு நான் இங்கே ஒரு க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கே க்யூப் நீங்கள் நினச்சிப்பீங்க எப்படி நான் இவன் 2D கேமில் 3D கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் நான் 2Dயில் வியூவில் வந்து 3Dக்கு போனால் 3D ஆப்ஜெக்ட் தான், பட் அதோட வியூ வந்துட்டு உங்களுக்கு 2Dயில் தெரியுது. பட் இங்கே கேமராவோட இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2Dயாக உங்களுக்கு காட்டும். சரி, ஓகே. இப்போ நம்ம ஒரு க்யூப் க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ இதை எப்படி நான் அனிமேட் பண்ணுறது. ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம 3Dலேயும் நிறைய க்ரியேட் பண்ணுவோம்ல. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி நம்ம வந்துட்டு அனிமேஷன் கொடுக்குறது ஸோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறேன். சரி, ஓகே. இப்போது அனிமேஷன் டேப்னு ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு எங்கே போகிறது இல்லை, விண்டோஸில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே அனிமேஷன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் Ctrl+6 கொடுத்தீங்கன்னா உங்கள் அனிமேஷன் டேப் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டேப் வந்து இங்கே எடுத்து நான் போட்டிருக்கேன். ஸோ விண்டோஸில் போய்ட்டு அனிமேஷன் Ctrl+6 நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இங்கே என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே நியூ அனிமேஷன் உங்களுக்கு ஒரு பேர் கேட்கும். ஸோ ஒரு அனிமேஷன் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே பேர் வச்சுக்கிறேன். ஓகே, நியூன்னு சொல்லிட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டேன் நான். இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா சரி, ஓகே. இங்கே என்னென்னலாம் சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ப்ரிவ்யூ பட்டன், நம்மளோட அனிமேஷன் ப்ரிவ்யூ பண்ணுற அது பட்டன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பட்டன். இது வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் அனிமேஷன், ஸோ அனிமேஷன் ஸ்கிப் நெக்ஸ்ட்டு ஸ்டேட் டு ஸ்டேட் நம்ம மாற்றுறது. இது வந்து ப்ளே பட்டன். இது வந்துட்டு கோ டு நெக்ஸ்ட் கீ ஃப்ரேம். இது வந்துட்டு கோ டு த எண்ட் ஆஃப் த அனிமேஷன் கிளிப். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட் அதாவது அந்த கிளிப்புக்கு முன்னாடி அண்ட் இது வந்துட்டு பிகினிங், இது வந்துட்டு எண்டு. ஸோ போகிற மாதிரி இது. ஸோ இது வந்துட்டு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக உங்களுக்கு அனிமேஷன் இது போகிற மாதிரி. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளே அனிமேஷன். இப்போ ஆட் ப்ராப்பர்ட்டி இங்கே கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் லைன். நம்ம டைம் லைன் வச்சு தான் நம்ம இது அனிமேஷனே நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ 0.00 செகண்ட்ஸில் இருக்குது நம்மளோட கர்சர். இது நம்மளோட கர்சர். ஸோ இது மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் இது பண்ணிக்கலாம், மூவ் பண்ணலாம். எந்த ஃப்ரேம் சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே ஃப்ரேமோட கவுண்ட் உங்களுக்கு காட்டிடும். ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்மூத் அனிமேஷன் இருக்குது நம்மளுக்கு எப்பொழுதுமே 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். அதுதான் நம்மளுக்கு ஒரு ஸ்மூத் அனிமேஷன். ஓகேங்களா. ஸோ 24 ஃப்ரேம்ஸ் வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்ஸ் கரெக்டாக நம்ம செட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம ஸ்மூத் அனிமேஷனுக்கு நம்ம இது பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இல்லை ஆட் ப்ராப்பர்ட்டி கொடுத்ததுமே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் மெஷ் ரெண்டர் பாக்ஸ் கலர் அப்படின்னு வந்துச்சு. ஸோ ஆட் ப்ராப்பர்ட்டி கொடுத்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கியூபோட நீங்கள் எது கிளிக் பண்ணியிருக்கீங்களோ இப்போ மெயின் கேமரா எடுத்து வச்சுக்கோங்களேன், அதுக்கு இங்கே தனியாக அனிமேஷன் கிரியேட் பண்ணணும். நான் கியூப்னு அதை கொடுத்துட்டு அனிமேஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்றுத்துக்கும் நீங்கள் அனிமேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம், எது வேணால் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கியூபுக்கு தான் நம்ம பர்மிஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கியூபோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே காட்டிடும் நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், மெஷ் ரெண்டர், அந்த மெஷ் ரெண்டர் இது பண்ணலாம், பாக்ஸ் கொலைடர் மட்டும் நம்ம அனிமேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சும்மா ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறேன். ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பொசிஷன், ரொட்டேஷன், ஸ்கேலிங். ஸோ எப்படி வேணால் நான் அனிமேஷன் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ 0.0 இது செகண்ட்ஸ்லேருந்து நான் 5 செகண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நான் ஆன் பண்ணிக்கிட்டேன், அதாவது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இது இங்கே இப்படி மூவ் ஆகணும். ஸோ இப்படி மூவ் ஆகிறது வந்துட்டு எனக்கு இந்த ஃப்ரேமில் எனக்கு இந்த 0.5 செகண்ட்ஸில் எனக்கு இது மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு 0.10 செகண்ட்ஸில் எனக்கு இது இப்படி மூவ் ஆகும். ஸோ 15 அப்புறம் நான் கர்சர் இங்கே 15ல் வச்சுருக்கேன். ஸோ அது எனக்கு இப்படி மூவ் ஆகும். 20ல் வச்சுருக்கேன், எனக்கு இப்படி மூவ் ஆகும். ஸோ 25 25ல் நான் இப்படி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இப்படி மூவ் ஆகும். அண்ட் 30ல் வச்சுருக்கேன், எனக்கு இப்படி மூவ் ஆகும். ஓகேங்களா. இப்போ 0.30 செகண்ட், ஒரு செகண்ட் கூட இல்லை, பட் 0.30 செகண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ½ செகண்ட் வரைக்கும் இப்போ சும்மா அனிமேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ரெக்கார்டில் தான் இருக்குது. இப்போ ப்ளே பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்களா மூவ் ஆகுது. பார்த்தீங்களா ஒரு ½ செகண்ட் இது வந்துட்டு லூப்பாக உங்களுக்கு ப்ளே ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்களா
ஓகே. ஸோ இங்கே வரைக்கும் வந்துட்டு 0.5 செகண்ட் 1 செகண்டுக்கு வந்து இது ப்ளே ஆகும். இப்போ திருப்பி இப்படி போயிட்டு திருப்பி இங்கே வந்துடும். அதாவது இங்கே ஃபுல்லாக இப்படி போயிட்டு திருப்பி இங்கே ஃபுல் எண்ட் டு இங்கே வந்துட்டு உங்களுக்கு மூவ் ஆகும். இந்த கீ ஃப்ரேமை நீங்கள் மாற்றி கூட மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ வச்சுட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், ப்ளே பண்ணி பாருங்கள், ஃபாஸ்ட்டாக வருது. இப்போ இது நீங்கள் பொறுமையாக இப்படி ஸ்லோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லோவாக இங்கே திருப்பி பின்னாடி வருது. இதை கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்களே விளையாடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சும்மா ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே ரொட்டேஷன் கொடுக்குறேன். ஸோ இங்கே ஆட் கொடுக்குறேன். ஸோ ரொட்டேஷன் கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேஷன் இதை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நான் நீங்கள் இங்கே கூட பண்ணிக்கலாம். ஆக்சுவலி எப்படின்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் அது பாஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இங்கே பொசிஷனில் போய்ட்டு இங்கே நீங்கள் பொசிஷனை இது பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ரொட்டேஷனை இது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ 15 செகண்ட்ஸில் எனக்கு ஜெட் ஆக்சஸ் இப்படி மூவ் ஆகணும். ஓகே, நான் சும்மா இப்படி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகுது. அது அப்படியே டர்ன் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ ரொட்டேஷன். ஸோ நீங்கள் ஆட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு நான் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஸ்கேலிங் அது ஒன்று தான் நான் கொடுக்கல, ஸ்கேலிங்கும் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்கேலிங் நான் இது வழியாகவே பண்ணிடுவேன். ஸோ ஸ்கேல் டூல் அனிமேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே வரும்போது கொஞ்சம் சின்னதாகணும், எனக்கு இங்கே வரும்போது எனக்கு இது பெருசாகணும், இங்கே வரும்போது திருப்பி சின்னதாகணும், இங்கே வரும்போது எனக்கு திருப்பி பெருசாகணும். ஓகே, இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு அனிமேஷனை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு நார்மல் க்யூபை வச்சு நம்ம அனிமேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை இங்கே இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ப்ராஜெக்ட்டில் நீங்கள் அசெட்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே அனிமேஷன் ஃபைல் சேவ் ஆகிருக்கும். அதாவது நீங்கள் இது வந்துட்டு ஒரு அனிமேஷன் கண்ட்ரோலரு, இது வந்து அனிமேஷன் கிளிப் உங்களுக்கு. ஸோ கிளிப் வந்திருக்கும். இப்போ க்யூபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிமேட்டர் இது வந்துட்டு உங்களுக்கு அனிமேஷன் கண்ட்ரோலர், இது அனிமேட்டர், இது வந்துட்டு உங்களுக்கு இங்கே க்யூபில் டிஃபால்ட்டாக அவங்களே ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு க்யூப்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் கண்ட்ரோலர் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் நம்ம க்ரியேட் பண்ண கிளிப் இது. ஓகேங்களா? ஸோ ஒரு அனிமேஷன், இதுதான் நம்மளோட அனிமேஷன், இந்த நியூன்னு சொல்கிற அனிமேஷன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நம்ம எப்படி அனிமேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கிறோம். ஸோ இது மாதிரி எந்த ஆப்ஜெக்ட் வச்சோ யூனிட்டியில் நம்ம என்ன ஆப்ஜெக்ட் வச்சு கூட நம்ம அனிமேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் கைஸ். நான் ஒரு சின்ன ஒரு இது வந்துட்டு உங்கள் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது ரொம்ப நாளாகவே நிறைய பேருக்கு தெரியல, அனிமேட் பண்ணுறதே தெரியல. ஸோ மோஸ்ட் அசெட்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு இருந்தீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி அனிமேட் பண்ணுறது எனக்கு ஒரு டவுட், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் என்னோடய கோர்ஸ் எல்லோரும் வாங்கியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இப்போ நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ and thank you guys for buying the course. ஸோ வாங்காமல் இருந்தீங்கன்னா ஸோ இப்போ அதை போயிட்டு வாங்குங்க. and thanks for watching guys. bye bye, stay safe and support பண்ணுங்கள். bye bye.